ஆக்ஷன். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த எல்இடியை வைக்க போகிறோம். என்னாகும்? எல்இடி பொசுங்கி போயிடுமா? கிடையாது, எல்இடி எரியும். எரியிறதா? ஆனால் இந்த எல்இடி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்னு. இது ஏற்கனவே பண்ணியாச்சு தானே? ஆனால் நம்ம இன்புட்டை வச்சு பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். அதே ஏற்கனவே பண்ணியாச்சு. 1 கொடுத்தா ஆன், 0 கொடுத்தா ஆஃப். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒருத்தர் பேரை கொடுக்க போகிறோம். அவங்க பேரில் எத்தனை எழுத்து இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு அது ஆனில் இருக்கணும். புரியுதா? இப்போது ஹேவானா HEMAவா, அப்போ 4 செகண்ட் ஆனில் இருக்கணும், அப்புறம் ஆஃப் ஆயிடணும். அப்புறம் மறுபடியும் 4 செகண்ட் ஆனில் இருக்கணும், அப்புறம் ஆஃப் ஆயிடணும். இதுவே ஜெயக்குமார்னு கொடுத்தோம்னா 1JAYAKUMAR எவ்வளோ? இப்போ 9 லெட்டர்ஸ் இருக்கா? அப்போ 9 செகண்ட்ஸ்க்கு அது ஆனில் இருக்கணும். நல்லா இருக்கா கேட்குறதுக்கே? பண்ணிடலாமா? ஸோ இதுக்கான கோடுக்கான முதல் லாஜிக் என்னென்னா, நமக்கு அப்போ முதல் நேம்ஸில் எத்தனை இது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது வந்து ஒரு இன்டீஜர், கரெக்டாக? ஏன்னா எத்தனைங்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன? இன்டீஜர். அப்போ இன்ட்டு என் இல்லைன்னா கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த கவுண்ட் ஈக்குவல் டு என்ன? நேம்ஸ் டாட் லென்த். ஓகேவா? நேம்ஸோட லென்த் என்னவோ அதை எடுத்து நீங்கள் கவுண்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஆர் சரி, ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். அப்போ இந்த கவுண்ட்டுக்குள்ளே இப்போ என்ன இருக்கும்? ஹேமான்னு கொடுத்தா 4 இருக்கும், ஜெயக்குமார்னு கொடுத்தா 9 இருக்கும். ஸோ இப்போ நான் டிலே ஆஃப் 9 கொடுத்தேன்னா போதுமா? இது எவ்வளோ நேரம் டிலே பண்ணும்? மறுபடியும் சொல்லுங்கள். தப்பாக சொல்லணும். இந்த நம்பர் வந்து நீங்கள் எவ்வளோ தப்பாக சொல்கிறீங்களோ அத்தனை தடவை நான் கூட்டுவேன். ஏன்? 9னா 9 மில்லி செகண்ட். புரிகிறதா? புரிஞ்சிச்சா புரியலையா? இது வந்து வெறும் 9 மில்லி செகண்ட். அப்போ அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது ஆஃப் ஆகுறது. ஸ்லோ மோஷன் கேமராவில் போட்டால் தான் தெரியும். இப்போது இந்த 9-ஐ அப்போ நான் என்ன பண்ணணும்? 9000 ஆக்கணும். எப்படி நான் 1000 ஆக்குறது? ஏன்னா இங்கே வந்து நான் வந்து என் கொடுக்க முடியாது, கவுண்ட்டை தான் கொடுக்க போகிறேன். கரெக்டாக? கவுண்ட்டுக்குள்ளே தான் 9 இருக்குது. ஏன்னா அப்போ நான் ஹேமா கொடுத்தா அங்கே 4 வரணும்ல. அப்போ நான் வேரியபிளில் கொடுத்தனா தான் வரும். புரியுதா வேரியபிளோட யூஸ் என்னன்ட்டு? வேரியபிள்லேன்னு இந்த மாதிரி நம்ம பண்ணவே முடியாது. கரெக்டாக? ஓகே, இப்போ நான் வந்து கவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ கவுண்ட்டுக்குள்ளே வந்து 4 போகும் இல்லை 9 போகும். ஆனால் எனக்கு 4000 இல்லை 9000 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? 4 எப்படி 4000 ஆக்குவீங்க? இன்டூ 1000. கரெக்ட் கனிஷ்கா, வெரி குட். இன்டூ 1000 பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆகும்? 4 வந்தால் 4 × 1000 4000 ஆயிரும். 9 வந்தால் 9 × 1000 9000 ஆயிரும். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு வேணும்னா இதை இன்னொரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்ட் டைம் ஈக்குவல் டு கவுண்ட் இன்டூ 1000ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே கவுண்ட்டை போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஆனால் டிலே மட்டும் பண்ணால் பார்த்தாது, டிஜிட்டல் ரைட் நம்ம பண்ணணும். கரெக்டாக? என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் ரைட் யூஸ்வலாக பின் நம்பர் என்ன போடுவோம்? 2,1 இவ்வளோ நேரம் ஆனில் வச்சுருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? 2, அப்போ ஆஃப் ஆயிரும். இதுக்கப்புறம் டிலே ஒரு ஃபிக்ஸட் டிலே வச்சுக்கலாம். 1 செகண்டுக்கு இது வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஒரு 500 மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பேரை திரும்ப திரும்ப கேட்கும். ஃபஸ்ட்டு ஹேமா கொடுத்தோமா, ஆன் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் பேரை கேட்கும். எனக்கு பேரை ஒரு தடவை தான் கேட்கணும், ஆனால் அது திரும்ப திரும்ப நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? வெரி குட். இதை 1 மட்டும் தூக்கி கொண்டு போய் ஸ்டார்ட்டில் வச்சிடலாம். புரிஞ்சா? அப்போ வந்து இதை ஒரு தடவை தானே கேட்கும். புரிஞ்சது தானே எல்லாத்துக்குமே? ரன் பண்ணி பார்த்துருவோமா? இப்போது பின் நம்பர் 2 இதில் எதிரா? ஏண்டா நேம்ஸ் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப். ஸ்ட்ரிங் நான் சொன்னேன்னா இங்கே க்ரியேட் ஆகிறது இங்கே டெலிட் ஆகிடும்ன்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே க்ரியேட் ஆனது இங்கே டெலிட் ஆகிவிட்டது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங் நேம்ஸை மட்டும் எடுத்து
மேலே கொடுத்துடணும். இப்போ சீரியல் மானிட்டர் போய் ஒரு பேரை கொடுத்தாகணும் நம்ம. கரெக்டாக? ரத்தீஷ். எரியுதா? எரிய சோடைய காணமே. பின் நம்பர் 2 தானா ஷோ? புரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். பின் நம்பர் 2 அவுட்புட் பின்னாக செட் பண்ணணும்ல, அதை நம்ம செட்டே பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து பின் மோட் ஞாபகம் இருக்கா? 2, அவுட்புட்டாக செட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ செட் பண்ணால் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். அதனால தான் நினைக்கிறேன். இப்போ இந்த எரர் நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் எத்தனை மாதத்துக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அப்படி யோசிக்கணும். உங்கள் வயசில் நான் அப்படி யோசித்தேன். ஓகேவா? அதனால தான் இப்போ என்னால் வந்து ஒரே செகண்டில் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நீங்கள் உட்காந்து ஒன் டே நம்ம யோசிக்கிறோமே, நம்மளாம் ப்ரோக்ராமிங்கில் ஜெயிப்போமான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சா மட்டும்தான் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நான் வந்து நான் ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடுவேன். அது உங்கள் மைண்டில் நிற்காது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு மூளை பிச்சுக்கிட்டா தான் இதுதான் அப்படின்ட்டு யோசிக்க முடியும். ஓகே? ஸோ எரர் வந்துச்சுன்னா அது கூட உட்காருங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அது கூட உட்காருங்க. நீங்கள் என்னடா எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமே ஒர்க் ஆகலைன்னு கம்ப்யூட்டர் திட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இப்போயும் வரல. இங்கே வருது. அப்போ பின் நம்பர் 2 தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இல்லை டிலேல கவுண்டை தான் கொடுத்துருக்கோம். நம்ம டைமை கொடுக்கல. தெரியுதா? கவுண்டில் வந்து இன்னும் அந்த 9 தானே இருக்கும். ஸோ இங்கே நம்ம டைம் கொடுக்கணும். ஆப்வியஸாக என் அளவுக்கு ஸ்பீடாக உங்களால் வந்து எரர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டைம்குள்ளே தான் இன்ட்டு 1000 பண்ணது இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆஸ் டைம் கோஸ் ஆன் அதை நீங்கள் பிக்கப் பண்ணிக்குவீங்க. ஓகே, கொடுக்கலாமா? 3, 2, 1 கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்ராக்சிமேட்டாக. எனக்கு கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ண தெரியாது. ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் நினைக்கிறேன். இது ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை ஆஃப் ஆகிட்டு எரியும் எப்படியும். இப்போ தெரியுதா? லூப்பாய் மறுபடியும் வந்ததுனால தான் மறுபடியும் எரியுது. இப்போ இருந்தால் மறுபடியும் பேரக்கேட் நின்றுருக்கும், எரிஞ்சிருக்காது. எங்கடா அந்த ஸ்டாப் வாட்ச்சு? கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுமே. ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனே சொல்லுங்கள். செவன் தெரியுதா? 7 பாயிண்ட் சம்திங். அது வந்து நம்மளோட டிலேவும் இருக்குல்ல, பார்த்துட்டு கொஞ்சம் டைம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுது. தெரியுதா? இப்போது இருந்தாலும் நம்ம இதுக்கு ஒரு சின்ன பேரை கொடுத்து பார்ப்போம். ஏதோ ஒரு குட்டி பேர் சொல்லுங்கள். ஸ்ரீ. இல்லை எனக்கு இன்னும் குட்டியா? ஸ்ரீ. SRI 3 எழுத்து. சூப்பர்ரா. எவன் பேர்ரா அது? ஸ்ரீதரன்தரா? ஸ்ரீதரன். ஸ்ரீ ட்ரை பண்ணுவோமா? 1, 2, 3 போயிடு. என்ன நீக்கிது? இருங்க, எதுக்கும் நம்ம இதில் என்னவோ நமக்கு தான் வந்து டைம் ஒழுங்காக கீப் அப் பண்ண தெரியாதே. பக்காவாக இருக்கா? எதுக்கோ 4 போயிருக்குது. ஆயிரம் ஒன்றும் கரெக்டாக இருந்துச்சு. 4.02 ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி நான் அந்த டிலே பண்ணலையே. ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம்ஸ். இது இப்போ 2 பிரிச்சுட்டு ஆகணும். இதில் வந்து பின் 2. ஓகேவா? மிச்ச பின் பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை. பல பின்ஸ் இருக்குது. நமக்கு பின் 2 தான் இது. ஓகேவா? இப்போ என்னாச்சு, நம்ம வந்து இன்னும் இதை வந்து ஒரு சர்க்கியூட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டுக்கு இப்படியே போடலாம், தெரியும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதையும் எடுத்து ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு எல்இடியோட டயக்ராம் தெரியும்ல. ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா எல்இடியே லைட் எமிட்டிங் டயோட். ஸோ டயோடோட சிம்பிள் தான் நம்ம எல்இடிக்கு வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நேம்ஸுன்னு இருக்குது. ஸோ நம்ம நேம்ஸுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம்.
ஓகேவா? நேம்ஸ் ஈக்குவல் டு ரீட் ஸ்ட்ரிங். இப்போ நான் ரீட் ஸ்ட்ரிங்கில் என்னென்னு கொடுக்குறேன்? ரத்தீஷ்னு கொடுக்குறேன். இல்லை பேர் பெருசாக இருக்குது, சின்ன பேர் ஸ்ரீன்னு கொடுக்குறேன். இப்போது ஸ்ரீன்னு கொடுத்தோன்னே என்ன இருக்குன்னா இந்த ஸ்ரீயை வந்து இதுக்குள்ளே போயிருக்கும். கரெக்டாக? SRI. இதுக்கடுத்து என்னென்னா பின்மோட் 2 வந்து அவுட்புட் பின். ஸோ இது வந்து ஒரு அவுட்புட் பின்னாக இதாயிரும். அங்கே ஓடுதான் அந்த கரண்ட் வெளியில் தான் போகும், உள்ளே வராது. ஓகே, அடுத்தது இப்போது லூப் விங்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இது எதுக்குன்னு யோசிப்பீங்க. கோடில் இருக்குது, அதனால் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? அதுக்குள்ளே எல்லாம் எம்டியாக இருக்கும். 2 இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்குள்ளே தான் அடுத்த அரே வரும். அரேக்குள்ளே அரே மாதிரி தானே. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அது உங்களுக்கு போக புரிஞ்சிடும், புரியலினாலும். இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு நேம்ஸ் டாட் லென்த். அப்போ கவுண்ட்டு ஈக்குவல் டு நேம்ஸ் டாட் லென்த்து 1 2 3. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இன்ட் டைம் ஈக்குவல் டு கவுண்ட் இன்ட்டு 1000. கவுண்டில் என்ன இருக்குது? 3. 3 இன்ட்டு 1000 என்ன? 3000. அப்போ ஆன்சர் 3000. அப்போ அந்த 3000 எதுக்குள்ளே போகுது? டைமுக்குள்ளே போகுது. ஸோ டைமுக்குள்ளே 3000ன்னு போட்டணும். புரிஞ்சா? அடுத்தது டிஜிட்டல் ரைட் 2,1. டிஜிட்டல் ரைட் 2,1னா இதுக்குள்ளே கரண்ட் வந்துடும். அப்போ லைட் எரியும். ஓகேவா? இப்போது டிலே டைம். அப்போது 3000 மில்லி செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும். 1 2 3 வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் 2,0. இப்போது இது 0ன்னு ரைட் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே கரண்ட் போகலின்னா என்ன ஆகும்? இது ஆஃப் ஆயிரும். 500 மில்லி செகண்ட், ஒரு ½ செகண்ட் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரும். திரும்ப இதே கால்குலேஷன் நடக்கும். புரிஞ்சுதா? திரும்ப வந்து நேம்ஸ் டாட் லென்த் 3 இங்கே மறுபடியும் போய் இந்த அடிச்சுட்டு 3ன்னு எழுதும். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 × 1000 3000 அடிச்சுட்டு 3000ன்னு எழுதும். இதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் 2,1. அப்போ இது எழுதும். அப்புறம் டைமு இதில் எவ்வளோ இருக்குது? 3000 மில்லி செகண்ட். 1 2 3 வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிடும். மறுபடியும் ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் ½ செகண்ட் வெயிட் பண்ணோம். திரும்ப முதல்லேருந்து பண்ணி இது இன்ஃபினிட்டியாக பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இவ்வளவு தான். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதை வந்து நம்ம மறுபடியும் போய் நேமே கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம ரீசெட் பண்ணோம். இப்போ ரீசெட் கொடுத்துட்டு வேறு பேர் கொடுத்துட்டா உங்களுக்கே தெரியும் அது × 1000 எப்படி மாறுங்கிறது. புரிஞ்சுதா? இவ்வளவு தான்.